பச்சனிச்சு வர்ற நேரம் மண் மணக்குது, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. ஐயோ சிரிக்கிறாடா சின்ன சிலுக்கு. மாமா குட்டி என்னது ஸ்டைலா? நீ ஐடி கம்பெனியில் தானே வேலை பார்க்குற? ஆமாம் சார். நம்ம டைட்டில் பார்க்கு ஓனர் மாதிரி வந்துருக்கு. பழகி பார்க்கலான்னு வர சொன்னாங்க. ஓஹோ, அதுக்கு தான் அந்த பில்டப்பா சார். என்னங்க மாப்பிள்ளையா வந்திருக்காரு? இல்ல அடப்படுக்கிறவன் வந்திருக்கிறான். வேற கடுப்பேத்திக்கிட்டு போடி போய் வேலையை பாரு. ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், தலையறதுக்குள்ள வந்தாருன்னா சரி. உனக்கு ட்ரெஸ் நான் உள்ள வச்சிருக்கேன், வா. சார் கிளம்பிட்டியா? சத்தியெல்லாம் சூப்பரா இருக்குல்ல? குறையிற மாதிரி இருக்கே. ஜெய் ஜண்டா. இப்பதான் நீ ராஜா பகதூர் மாதிரி இருக்கடா. சார் கண்ணாடி கொஞ்சம் பார்த்துக்கிட்டுமா? கண்ணாடியா? ஏய் இங்க பார், இங்க நான் சொல்ற மாதிரி தான் நீ நடந்துக்கணும். நீ வாட்டுக்கு ஆர்வக்காரத்தனமா ஏதாவது பேசுன அவ்வளோதான், அப்புறம் வேலை போயிடும். ஏற்கனவே கடன்ல வேற இருக்க. மாப்பிள்ளை வர டைம்ல ஏதோ அடப்பு எடுக்கிறவங்க பக்கத்துல உட்காந்து வச்சு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அறிவே இல்லைங்க. சூப்பரா தம்பி, சக்சஸ். ஏய் இப்ப நீ யார் தெரியுமா? குரங்கு. சொன்னதை கேட்டுட்டு ஆடும்ல, அது டிங்கி 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 ஆடு. ஹாய். என்ன குட்டி காஞ்சனா கிட்டப்புல வந்திருக்கான்? உங்க அக்கா பார்த்த மாப்பிள்ள தானே, செம்மையாவா இருப்பான்? செம்மையாதான் இருப்பான். மாமா குட்டி சொல்லு. கொஞ்சம் பேசணும். ஓ பேசலாமே, அதுக்கு தானே வந்திருக்கோம். நாங்க 2 பேரும் தனியா மாடியில பேசணும். மேலையா? ஆமா. ஓகே, நீங்க கார்டனுக்கு வந்துருங்க. ஏய் உக்கார்ற, அடி பாயிர. பேசணும்னு கூப்பிட்டாங்க சார். கூப்பிட்டா போயிடுவியா? இந்தா ஏர்பட்ஸ், கால் கனெக்டிங்லேயே இருக்கும். அவ எது சொன்னாலும் நான் சொல்றது தான் நீ சொல்லணும், புரியுதா? சரிங்க சார். நான் சொல்றபடி கேட்டு நடக்கல, உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுன, அப்புறம் வேலை போயிடும், சோத்துக்கு சிங்கி அடிக்கணும்.
புரியுதா? வேணாம் சார், வேணாம் சார், நீங்கள் சொல்கிறதே பண்ணுறது சார். போ. சரி உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. எங்கள் அப்பா ஒரு குடிகாரன். அப்பா குடிக்காரன். வாட்? எங்கள் அம்மா பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஜெயிலில் இருக்கா. அம்மா ஃபிட் பைக் அடித்து ஜெயிலில் இருக்காங்க. எங்கள் அக்கா வந்து ஒருத்தன் லவ் பண்ணி இழுத்துட்டு ஓட்டா. அக்கா ஒருத்தரை லவ் பண்ணி ஓடி போயிடுச்சு. என் தங்கச்சி ஆட்டிசம் நோயில் இருக்கா. தங்கச்சிக்கு ஆட்டிசம். என்னங்க இவ்ளோ ஓப்பனா சொல்றீங்க? இதில் என்னங்க இருக்குது? உண்மையாக தான் சொல்கிறேன். உண்மையை தாங்க சொல்ல முடியும். சரி ஓகே, இந்த சேலரி, பேங்க் பேலன்ஸ், அப்புறம் இந்த சொத்து இதெல்லாம் பத்தி சொல்லுங்க. 15,000 எனக்கு சம்பளங்க. மாதம் 15,000 சம்பளம். அவ்வளோதானா? பேங்க் பேலன்ஸ்லாம் எதுவும் இல்லைங்க. பேங்க் பேலன்ஸ் இல்லை, 10 லட்ச ரூபா கடன் தான் இருக்குது. 10 லட்சம் கடன் தான் இருக்குது. ஐயோ, அப்புறம் இந்த சொத்து? சல்லி காசு தேராது. சல்லி காசு தராது. சூப்பர். அப்புறம் எப்படி என்ன வச்சு குடும்பம் நடத்துவீங்க? கஷ்டம்தான். ஏய், இப்போ நீ கேள்றா. ஏய், கேட்குறியா இல்லையா? சரி, நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். கேளுங்க. நீங்கள் வெர்ஜினா? கேளு. நீங்கள் வெர்ஜினா? என்னண்ணா, நான் சிட்னியில் இருக்கும்போது ஒன் ஃபைன் நைட் பப்பில் சரக்கு வச்சுருந்தேன். அன்றைக்கி ப்ரூஸ்னு ஒரு பிளாக் வந்தார். எங்க பிளாக்னா நீக்குறா தானே? இட்ஸ் கரெக்ட். நல்லா ஹைட்டாக, வெயிட்டாக, கொஞ்சம் செக்ஸியாக. அவர் என்னை பார்க்க, நான் அவரை பார்க்க, அன்றைக்கி நைட்டு எல்லாம் முடிஞ்சு. ஐயோ போச்சே, கறந்த பால்னு நினைச்சனே, இப்படி கள்ளிப்பாலா இருக்காளே. ஹே, ஏமாந்துட்டீங்களா? நான் சும்மா ஃபன் பண்ணேன். நான் ஐஎஸ்சி மார்க் வெர்ஜின். என் தங்கம் என்னைக்குமே கறந்த பால் தான்டா. ஏய் சார், இப்போ டான்ஸ் ஆடுறா. ஏய், வேலை போயிடும், சொல்றத கேளு. நம்ம ஆட்டத்தை போடுறா. இப்ப ரொம்ப ஹாப்பி போல. அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் எங்க ஹனிமூன் அண்ட் எத்தனை குழந்தைங்க? ஹனிமூன் பிளான்லாம் இல்லைங்க, உடனே ஃபேமிலி பிளான் தான். குழந்தைங்களா இருந்தால் மாதம் எவ்வளோ செலவு தெரியுமா? பேம்பஸ்ஸு, ஒரு மணி நேரத்துக்கு செல்லாக்கு, ட்ரெஸ்ஸு, டாய்ஸு, மாதமே 20,000 ஆகிடுங்க செலவு. என்னோடய சம்பளமே 15,000 தான். இதில் எதுக்குங்க குழந்தைங்க? சரி ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு வரேன். மாமா குட்டி, ஏண்டா மேலே தனியாக பேசுகிறேன்னு சொன்னேன், இங்கேயும் வந்து உட்காந்துருக்குறேன். ரொம்ப குழப்பமா இருக்கு மாமா குட்டி. ஏன், என்னாச்சு? அவன் ரொம்ப நெகட்டிவா இருக்கா மாமா குட்டி. பிறக்க போற குழந்தைக்கு கூட பட்ஜெட் பார்க்கறான். ஷிட். ஏய், என்ன பண்ணுறது, அவங்க குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கும். ரொம்ப வறுமையான பையன் போல இருக்கு. நானும் விசாரித்தேன், அவங்க அம்மா கூட ஜெயிலில் இருக்கான், அப்பா குடிகாரனா, தங்கச்சிக்கு ஏதோ கல்யாணம் பண்ணணும், குடும்ப கஷ்டத்தில் இருக்கிறான். கொஞ்சம் சாப்பாடு கூட வழி இல்லாத பையனாக இருப்பான் போல இருக்கு. அதான், எல்லாரும் மாமா குட்டி மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. இதை வச்சு நீ அவனை தப்பாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய சூழ்நிலையும் கொஞ்சம் பார்க்கணும்ல. அதான் அப்படி ட்ரெஸ் பண்றாங்களா? அதனாலதான் எங்கிட்ட எல்லா உண்மையே சொன்னாங்களா? ஷட், நான் தான் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ரொம்ப இன்னசென்ட் மாமா குட்டி. எனக்கு அவங்க தான் கரெக்டா இருப்பாங்க. நீங்க இப்பவே போயிட்டு மேட்ச் டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, நான் அவங்க போய் பார்த்துட்டு வரேன். ஹனி ஹனி ஹனி, ஐயோ போச்சே, வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா?
உனக்கு வேற யாரும் ஆப்பு வைக்க வேண்டியதுடா, நீயே உன் வாயால வச்சுக்கிற ஆப்பு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. மாமா ஒன்று மேட்ரு பண்ணுறா தானே? எங்க வேணாங்க, எங்க ப்ளீஸ்ங்க, தெரியாமல் சொல்லுங்க. எங்க வேணாங்க எங்க ப்ளீஸ்ங்க, எங்க சார். ஏய், என்னடா ஜிகா நீ? அவன் என்ன பத்தி எதை சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல மாமா குட்டி, உங்க கேரக்டர் போய் சீப்பா. சீ, எல்லா பொறுக்கி பசங்களும் அப்படிதான். எல்லாரும் மாமா பாரு இருப்பானா?